ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து யூரோப்க்கு வந்து போக போகிறோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு யூரோப் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, கனவு. இது என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த வெக்கேஷன் வந்து ஒரு 15 days லாங் ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த ட்ரிப்க்கு நான் எப்படி எஃபெக்டிவாக பேக் பண்ணேன் அண்ட் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து யூடியூப்ல வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க, இல்லை யூரோப் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது ஒரு டிப் வந்து உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் மேபி இதில் இருக்கிற டிப்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டதாகவும் இருக்கலாம். மேபி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட டைரி. இதில் தான் நான் வந்து என்னோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு டூ, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கணுமோ எல்லாமே இதில் தான் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ ஆக்சுவலி என்னோட டைரியில் நான் ஒரு செப்பரேட் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூரோப் அப்படின்னு போட்டுட்டு இந்த சைடில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும், டே வைஸ் அண்ட் சிட்டி வைஸ் எல்லாமே வந்து நான் இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு குட்டி குட்டி ஐட்டம்ஸ்னு நம்மளுக்கு தோணும், பட் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பேக் பண்ணும்போது. ஸோ லாஸ்ட் மினிட்ல இது ஒரு செக்லிஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோன் விட இந்த மாதிரி எழுதி தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நாங்கள் இப்போ வந்து ட்ரிப்க்கு வந்து இந்த 2 சூட்கேஸ் தான் எடுத்துக்க போகிறோம். 30 kgs அலவுட்னாலுமே நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு கம்மியாக லைட்டாக பேக் பண்ணோன்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேக்கிங்கில் நம்ம க்ளோத்ஸ் தான் வந்து ட்ரெஸ்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம். ஸோ ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கிங் க்யூப்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த வெப்சைட்டில் போனாலுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இந்த பவுச்சில் வந்து டோட்டலாக வந்து 6 to 7 பவுச்சஸ் இருக்கும் டோட்டலாக. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். நான் க்ளோத்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட இருக்கும். எனக்கு இந்த கலர் அண்ட் டிசைன் ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு அண்டர் 500 rupees அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 2 பேக்கிங் க்யூப்ஸ் வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த பேர் ஆஃப் சாக்ஸ் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாக்ஸ் ரெண்டுமே வந்து இப்படி கிறிஸ் கிராஸாக நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸோட எண்ட் வந்து இந்த ஹோலில் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சாக்ஸ் வந்து ஒரு பண்டில் மாதிரி வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா சாக்ஸுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுச்சில் வந்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லா சாக்ஸுமே வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். எல்லாமே நான் இந்த பேக்கிங் கியூபோடு வந்து இந்த ஒரு குட்டி பவுச்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னா வந்து க்ளவுஸ் தான். ஸோ நம்ம ஏதாவது ஒரு வின்டர் கண்ட்ரிஸ் போகிறோம், இல்லை கோல்டாக இருக்கிற நம்ம இருக்கிற பிளேஸ் விட கோல்டாக இருக்கிற பிளேஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்னோயி ஏரியா அந்த மாதிரிலாம் போனால். ஸோ அதுக்கு வந்து இந்த க்ளவுஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வின்டர் வியர் அந்த மாதிரிலாம் வாங்கணும், ஜாக்கெட்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து டெக்கத்லான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே தான் நானும் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 1000 rupeesக்குள்ளே ஒரு 600, 500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போகிற அந்த மாதிரி பிளேசஸ் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளவுஸும் வந்து நான் இந்த பவுச்லேயே வந்து நான் வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம டெய்லி எடுக்கிறப்போ ஓகே, நம்மளுக்கு சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ் வந்து இந்த பவுச்சில் இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ் வந்து இந்த பவுச்சில் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ நாங்கள் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோன்னா, என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் உள்ள பவுச்சஸ்லையும், என்னோட ஹஸ்பண்ட் இந்த ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் உள்ள பவுச்சஸ்லையும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஸ்ப்ளிட் பண்ணி. அப்போ வந்து நம்மளுக்கு சூட்கேஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அடுக்கி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடது இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ் வச்சாச்சு. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோத்ஸ் தான் வந்து பேக் பண்ண போகிறோம்.
பிகாஸ் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற விஷயம், நம்மளுக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயம் க்ளோத்ஸ் தான். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஸ்வெட்டர் எடுத்துக்க போகிறேன். இது எப்படி வந்து நம்ம கொஞ்சம் காம்பேக்டாக ஃபுல்லாக ரொம்ப கம்மி பண்ண முடியாது, பிகாஸ் இது வெயிட் அண்ட் ஸ்பேஸ் நிறைய எடுக்கும். பட் முடிஞ்ச அளவு நம்ம எப்படி வந்து இதை ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணாமல் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபோல்டிங் டெக்னிக் பார்த்தேன். அது எப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மோர் தென் குவார்ட்டர் அளவு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்படி. ஸோ ஃபோல்ட் பண்ண பிறகு நம்ம நார்மலாக ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வச்சு நார்மலாக நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். பட் இப்படி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மோர் தென் குவார்ட்டர் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சு நம்ம இப்படி பேக் பண்ணிட்டா நம்மளுக்கு அழகாக வந்து இந்த ட்ரெஸ் வந்து எங்கேயும் வந்து ஸ்பில் ஆகாது, அழகாக நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. ஜீன்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோல்டிங் டெக்னிக் இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜீன்ஸ் இப்படி வந்து லெக்ஸ் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஒரு ஜீனோட லெக் மட்டும் இப்படி ஒரு ஹாஃப் லென்த்ல நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டயகனலா. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டிங் உங்களோட அந்த வெயிஸ்ட் பார்ட்ல இருந்து ரோல் பண்ணிட்டே வரணும். ஸோ இது வந்து யூஸ்வலா ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து எடுக்கும். பட் இந்த டெக்னிக்னால எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆச்சு. ஸோ இந்த டெக்னிக் நீங்க கண்டிப்பா நார்மலா நீங்க வார்ட்ரோப்ல வைக்க போறீங்கன்னா கூட நீங்க இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லா க்ளோத்ஸுமே வந்து ஃபோல்ட் பண்ணி அழகா வச்சாச்சு. ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹெவியான ஜாக்கெட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சாலுமே இது வந்து குட்டியே ஆக்கவே முடியாது. அது இல்லாமல் இதை நம்ம ட்ராவல் பண்ணும்போதே நம்ம போட்டுட்டும் போக மாட்டோம். அங்கே போயிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும். வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக பேக் பண்ணலாம்னா, இந்த மாதிரி வேக்யூம் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. இந்த 2 ஜாக்கெட்ஸ் அப்புறம் ஒரு சில ஹெவியான ஸ்வெட்டர் வந்து நான் இந்த வேக்யூம் பேக்ல தான் வந்து பேக் பண்ண போறேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேக்யூம் பேக்கு நம்மளுக்கு பேக் பண்றதுக்கு கூடவே அவங்க வந்து இந்த மாதிரி வேக்யூம் பம்ப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம பேக் பண்ண முடியாது. டெக்லான்லேயே வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கே தான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஜாக்கெட் வாங்கியிருந்தோம். அதையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாம் அந்த ஹெவி ஜாக்கெட் ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து வச்சுட்டோம். இதோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ இதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ரஸ் பண்ண பிறகு எவ்வளோ குட்டியாக ஆக போகுதுன்னு பாருங்க. எல்லாம் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஹைட்ல இருந்துச்சு, எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் பிடிச்சிருக்கோம், இப்போ எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ஆகுறதுனால நம்மளோட ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுமோ இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிடுமோன்னு நீங்க பயப்படலாம். பட் அப்படி எதுவுமே ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேக்யூம் பேக் இருக்கு இல்லையா, நம்ம பம்ப் பண்ணி வச்சது, ஸோ அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்ம வந்து லாஸ்டா வச்சாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு மேல அப்படியே நம்மளோட பவுச்சஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் மறக்காம நம்ம இந்த வேக்யூம் பம்பையும் வந்து வச்சிடணும். இல்லைன்னா திருப்பி நம்ம அந்த வேக்யூம் பேக்கே யூஸ் பண்ண முடியாது. இது இல்லைன்னா பம்ப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இதுவும் மறக்காம எடுத்துக்கோங்க நீங்க யூஸ் பண்றீங்கன்னா. நெக்ஸ்ட் அந்த சைடு ஆஃப் த சூட்கேஸ்ல வந்து என்னோட ஹஸ்பண்டோட பவுச்சஸ்லாம் நான் வந்து வைக்க போறேன். ஓகே, நம்ம வந்து க்ளோத்ஸ் எடுத்து வச்சோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது மேக்கப் தான். எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படியோ நீங்கள் உங்களுக்கு குட்டி பவுச்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மேக்கப் எனக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சேஃபாகவும் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் ஈஸியாக நம்ம பிகாஸ் ஒரு பிளேஸில் நம்ம செக்இன் பண்ணுவோம், செக் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஒரே இடத்துல எல்லா ஐட்டம்ஸும் இருக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 பவுச்சில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ அதனால நான் இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரி மேக்கப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா இது தனியாக எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி ஸ்பேஸ் வேணுமோ.
ஸோ இங்கே தான் நான் வந்து என்னோட மேக்கப்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து என்னோட ஒரு சில ப்ரஷஸ் அண்ட் என்னோட மேக்கப் எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எது தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது இப்படி ஒரு ஹேண்டிலோட வருது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணலாம். நம்ம வந்து க்ளோத்ஸ் எடுத்து வச்சிட்டோம், மேக்கப் எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது டாய்லெட்ரிஸ் தான். பிகாஸ் இது நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியல். அங்க போய் நம்ம வேணா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே இங்க இருக்கிறத விட டபுள் ரேட் இருக்கும். அண்ட் நம்ம இது வந்து ஈஸியா லைட்டா கேரி பண்ணிக்கலாம். ஃபுல் பாட்டில் எடுத்துட்டு போகாம less than 100 ml. பிகாஸ் நம்மளுக்கு அது 1 week or 2 weeks எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு எல்லாமே நான் பவுச்சஸ்ல தான் ஆர்கனைஸ் பண்ணிப்பேன் எங்க டிராவல் பண்றதுனாலே. இந்த பவுச் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல கொடுத்தாங்க. ஸோ அதுவே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க ஆல்ரெடி நான் வந்து என்னோட மேக்கப் ரிமூவர் காட்டன் ஸ்பாஞ்சஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, பாடி வாஷ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிற பாட்டில்ஸ் மாதிரி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்துட்டு போறதுக்கு. அண்ட் ஃபேஸ் வாஷ். அண்ட் நான் வந்து அமேசான்ல இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டிராவல் கண்டெய்னர்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். பேக் ஆஃப் 5 வந்து அரௌண்ட் 400 அந்த மாதிரி ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிராவல் கண்டெய்னர்ஸ்ல வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோட பாடி ஆயிலோ இல்ல பாடி வாஷ், ஷாம்பூ, கண்டிஷனர் எல்லாமே நான் வந்து இதுல ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலது ஈஸியா நம்ம பிகாஸ் பாடி வாஷ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த டிராவல் கண்டெய்னர்ல ஃபில் பண்ணாலுமே நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதனால நான் அது மட்டும் நான் செப்பரேட்டா கேரி பண்ணிட்டேன். ஸோ இதுல தான் நான் ரீஃபில் பண்ணி எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் என்னோட அந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் நான் என்னோட நைகா ஹால் வீடியோல இதை பத்தி சொல்லியிருப்பேன். இது என்னோட ஃபேவரட். ஸோ இதுவும் நான் எடுத்துக்க போறேன். அண்ட் மேக்கப் ரிமூவர், பயோடர்மாவோட மேக்கப் ரிமூவர். அதுக்கப்புறம் வந்து நான் டென்டல் கிட் எடுத்துக்க போறேன். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்பூன் கூட வந்திருந்தது. ஸோ அந்த பாக்ஸ்லயே நான் வந்து பிரஷ் அண்ட் ஒரு குட்டி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஐட்டம் வந்து நான் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். இது வந்து டாய்லெட் சீட் கவர்ஸ். இது வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம பப்ளிக் பிளேஸ்ல வந்து டாய்லெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் அப்ப நம்மளுக்கு ஒரு ஹைஜீன் பர்பஸ்க்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 3 பவுச்சும் ஓவர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மெடிசன் மாதிரி தான். இது வந்து நம்ம பேக் பேக்லேயே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன்னா ஒரு 6 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரி குட்டியா நான் வாங்கிக்கிட்டேன். இதுல என்ன வச்சிருக்கோம்னா ஒன்னுத்துல வந்து வெந்தயம், ஒன்னுத்துல வந்து சோம்பு, அப்புறம் இது வந்து லைக் திரிபலா பவுடர், அதுக்கப்புறம் இது வந்து ஏலக்காய் அண்ட் லவங்கம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இதுல வந்து நெல்லிக்காவோட அந்த ட்ரைடு நெல்லிக்காய் மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து சீரகம் வச்சிருக்கோம். அண்ட் இது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ்ல போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஆக்சசரிஸ் தான் எடுத்து வைக்க போறோம். ஸோ ஒரு சிலர் ரொம்ப சிம்பிளா நம்ம இயரிங், செயின் மட்டும் தான் போடுவோம். நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ஒரு இயரிங் வந்து பார்த்து வைப்பேன். ஸோ அதனால அதுக்கு இவ்வளோ பெரிய பவுச் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பவுச் வந்து நான் மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 150 ருபீஸ் தான். 150 ருபீஸ்க்கு குவாலிட்டி சுத்தமா இருக்காதுன்னு நினைச்சேன். பட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல வந்து இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த பெரிய பவுச்ல வந்து என்னோட ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் நெக் பீசஸ் அந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ்லாம் இந்த பவுச்ல வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட இயரிங்ஸ், ரிங்ஸ், டக்குன்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ரிங்ஸ்லாம் இதுல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஹேர் கிளிப்ஸ், அப்புறம் என்னோட செயின்ஸ், பிரேஸ்லெட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு பவுச் இருந்தாலே உங்களோட எல்லா ஆக்சசரிஸுமே நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுனா கூட இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சுக்கிட்டா இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆக்சசரிஸ் பவுச்சும் பேக் பண்ணியாச்சு. அந்த பிங்க் சூட்கேஸில் வந்து நம்ம க்ளோத்ஸ்லாம் மெயினாக வச்சுட்டோம். அண்ட் இந்த சூட்கேஸ், இந்த பிளாக் சூட்கேஸில் நான் வெறும் ஆக்சசரிஸ் அண்ட் அந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இந்த சூட்கேஸில் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஷூஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு 4 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ நம்ம 2-3 ஷூஸ் எடுத்துக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்ல போட்டுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவரில் கூட நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேக் ஆக்சுவலி நம்ம வேற எங்கேயாவது நம்ம ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறப்ப இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து கூட இந்த மாதிரி ஷூஸ் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் கூட வந்து இந்த மாதிரி எப்படி நான் பேக்கிங் கியூப் சொன்ன மாதிரி ஷூ பேக்ஸ்னே செப்பரேட்டாக விற்பாங்க. ஸோ அப்படியும் நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷூஸ் மாதிரி பேக்ஸும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேக் எடுத்துகிட்டு போவோம். பிகாஸ் பேக் பேக் மாதிரி ஒன்று, ஸ்லிங் பேக் மாதிரி ஒன்று, அது மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால இந்த மாதிரி பேக்ஸும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பேக் உள்ளே இருக்கும். ஸோ நான் இது இல்லை இன்னொரு பேக்கையும் வச்சுருக்கேன். நீங்கள் பேக் ஒரே ஒரு பேக் தான் எடுத்துப்பீங்க, ரொம்ப நிறைய கேரி பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி பேக் பண்ணுறது. ஸோ இந்த பேக்கும் நான் வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்லிங் பேக் அண்ட் பேக் பேக்ஸ்லாம் வந்து இந்த சைடு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு ஆஃப் த சூட் கேஸில் வந்து என்னோட அந்த ஹெவியான மேக்கப் பாக்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மேக்கப் பாக்ஸ், அதுக்கப்புறம் என்னோட டாய்லெட்ரி, அப்புறம் ஆக்சசரிஸ் பவுச், அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நான் என்னோட டவல்ஸ்லாம் வந்து வைக்க போகிறேன். டவல்ஸ், பிளாங்கெட்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ்லேயே நம்மளுக்கு வந்து டெய்லி டவல்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க, பிளாங்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. பட் ஜஸ்ட் இன் கேஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சூட் கேஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். பிகாஸ் அங்கேருந்து நம்ம கேரி பண்ணிட்டு வரப்போ ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவோம், இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஓவர் லக்கேஜ் ஆகலாம். ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி 2 சூட் கேஸுமே நம்ம வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸ் போகிறோனாலே நம்ம ரொம்ப ஆசையாக பேக் பண்ணுவோம். ஸோ நானும் அப்படி தான் வந்து பேக் பண்ணேன். எனக்கு ரொம்ப இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு பேக் பண்ணதை வச்சு எப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் பேக் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட நம்ம பேக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.